இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான கசப்பில்லாத பாகற்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க கசப்பில்லாத பாகற்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 3 பாகற்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. விதை ரொம்ப முத்தலா இருந்தா சேர்க்காதீங்க, பிஞ்சா இருந்தா சேர்த்துக்கோங்க. நான் விதையோட தான் சேர்த்திருக்கேன். இது நல்லா பிஞ்சா தான் இருந்தது. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பாகற்காயை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாகற்காயை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த மாதிரி வதக்கி தனியா எடுத்து செய்யும் போது பாகற்காயில அவ்வளோ கசப்பு இருக்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பாகற்காய் பாருங்க நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை தனியா ஒரு கிணத்துல மாத்தி எடுத்துக்கலாம். மாத்திட்டு இதே கடாயிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம். இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 30 போல சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்ப தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச பாகற்காயை அதில் சேர்த்துடலாம். பாகற்காயை சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பெரிய டீஸ்பூன்ல எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாகற்காயிலையும் தக்காளி வதங்க போட உப்பு சேர்த்துருக்கோம். லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காகட்டும். இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காகி இருக்கு குழம்பு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். வெள்ளத்துண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாகற்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.